ஹலோ, வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். விஜய் கட்சியோட சிறப்பு பொதுக்குழு சமீபத்தில் நடைபெற்றது. அதுல திரு ஆதவ அர்ஜுனா அவரோட உரையில அவர் பேசும்போது திமுகவை நாங்க ஒழிச்சிருவோம், ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துல திமுகன்ற கட்சியை அழிச்சிருவோங்கலாம் பேசிட்டு இருக்காரு. இது அவரோட முதிர்ச்சியை தான் காட்டுது, எந்த அளவுல இருக்கு அவரோட முதிர்ச்சி அப்படின்ட்டு. இந்த பழங்கள் எல்லாம் இயற்கையா பழுக்கல, அது கொஞ்சம் தாமதமாகும்னா கெமிக்கல்ஸ், இந்த சுண்ணாம்புக்கல் அதெல்லாம் வச்சு மாம்பழத்தெல்லாம் பழுக்க வைப்பா. அந்த மாதிரி அவரோட முதிர்ச்சி இயற்கையா நடைபெறல. அது ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு அவரோட முதிர்ச்சி. இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. அவர் அவரே சொல்லியிருக்காரு, திமுகவுக்காக நான் 10 வருடங்கள் உழைச்சேன், கடுமையா உழைச்சேன், அது வெற்றி பெறதுக்காக. அந்த கட்சி ஆட்சி 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம், அதுக்கு நான் பாவ மன்னிப்பு எல்லாம் கோரியிருக்கேன்றதை பத்தி நம்ம போன வீடியோல கூட பார்த்தோம். அது ஒரு நம்பிக்கைக்குரியதாவே இல்லை. அவர் 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு நான் தான் காரணங்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு திமுக இதுல இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள்ல சேர்றாரு. சேர்ந்து திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும், கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அது ஒரு செயற்கையா நடந்த மாதிரி இருக்கு. அவர் பேச ஆரம்பிச்சதும் அது உடனே அவங்க கட்சியிலே திமுக இருந்து பெருசா எதிர்ப்பு வரலனால உள்கட்சியில இருந்தே பெரிய எதிர்ப்பு திடீர்னு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தே நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு போயிட்டு விஜயனுடைய கட்சி தாவேக்கால போய் இணைஞ்சுக்கிறாரு. அங்க அவருக்கு துணை பொதுச் செயலாளர் போஸ்ட் கொடுக்குறாங்க. அங்க போயிட்டு தான் இப்ப தாவேக்கா எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணி வச்சு கூடாதுன்றதுல மும்முரமா இருக்கிறது அவர் தாங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வருது வெளியே. ஏன்னா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கலன்னா தான் வாய்ப்பே இல்லாத திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க இல்லைங்களா? அது காரணமா இருக்குமோன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்பதான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு அவர் எடப்பாடி பழனிசாமியை பத்தி சிறுமிப்படுத்துற மாதிரி பேசினத ஒரு வீடியோ சோசியல் மீடியா எல்லாம் வந்தது. அது எப்படி அது அவருக்கு தெரியாம அதை எடுத்து அது சோசியல் மீடியால யார் லீக் பண்ணுவாங்கன்னு தெரியல. டெலிபரேட்டா அது லீக் ஆன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு அது ஏதோ தற்செயலா நடந்தது அந்த மாதிரிலாம் ஏதோ பேசி சமாளிச்சுட்டாரு. இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் நெருங்க விடக்கூடாதுன்னு எடுக்கிறதுக்காக ஒரு மறைமுக முயற்சியா தான் நமக்கு தோணுது. அவர் பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பேசுற மாதிரி அந்த பேட்டர்ன்லயே இருக்கு. அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னா அதிமுகவோடவே கூட்டணி வச்சுப்பாரு. அந்த கட்சியோடவே கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக தலைவர்களை சிறுமைப்படுத்துற மாதிரி பேசுறது, அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுறது, அதுக்கு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன்னு சொல்றது, அதன் பிறகு திடீர்னு எடப்பாடி முதலமைச்சராக்க நாங்கள் பாடுபடுவோம்ன்றது, அதுக்கப்புறம் ஒரு செய்தியாளர் சந்திப்புல மேலிடம் என்ன சொன்னதோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வராவதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தமா? இந்த மாதிரிலாம் முரண்பாடா இருக்கும் அவர் பேசுறது. அந்த மாதிரி ஒரு அண்ணாமலையினுடைய பேட்டர்ன்லயே ஆதவ அர்ஜுனா இருக்கிறதுனால பிஜேபியில அண்ணாமலை ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி, டிஎம்கேனுடைய ஸ்லீப்பர் செல்லா விஜய் கட்சியோட தாவேக்கால ஆதவ அர்ஜுனா இருக்காரோன்ற சந்தேகம் இயல்பாவே வருது இல்லையா? நன்றி, வணக்கம்.